ஒரு சாதாரண கிராமத்தில் விளையாடிட்டு இருந்த பையன் தற்செயலாக ஒரு பழைய சாவியை கண்டுபிடிக்கிறான். ஆனால் அது ஒரு சாதாரண சாவி இல்லை, நூற்றாண்டுகளாக மறைந்திருக்கும் ஒரு மர்ம கதவோட சாவி. அந்த கதவை திறந்ததும் உள்ளிருந்து என்ன வந்ததுன்னு தெரியுமா? பொக்கிஷமா, மந்திர சக்தியா, இல்லை உயிருக்கு ஆபத்தான ஏதாவது ரகசியமா? ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போகிறோன்னா ஒரு மர்ம குகையோட சாவியை பற்றின கதை. அதில் நிறைய சஸ்பென்ஸ், அதிர்ச்சி, சாகசம் எல்லாம் இருக்குது. பார்க்கலாமா? ஒரு கிராமத்தில் அரவிந்துன்னு ஒரு குட்டி பையன் விளையாடிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு பழைய ஆலமரத்துக்கு அடியில் மண்ணில் புதைந்த மாதிரி ஒரு பழைய சாவி கிடச்சிது. அவன் அதை ஆச்சரியமாக எடுத்து பார்த்தான். இது என்ன சாவி, எதுக்காக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே பார்த்துட்டு இருந்தான். அந்த சாவியில் வித்தியாசமான சின்னங்கள்லாம் இருந்துச்சு. ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு மலை, அந்த மாதிரி சின்னங்கள்லாம் இருந்துச்சு. அது அவனோட கவனத்தை ஈர்த்துச்சு. அந்த சாவியை ஆர்வமாக அவனோட நண்பர்கள்கிட்ட போய் அவன் காட்டினான். அப்போது அதுலேருந்து ஒரு நண்பன் சொன்னான், இது சாதாரண சாவி மாதிரி இல்லை, எங்கேயோ ஒரு ரகசிய கதவை திறக்கிறதுக்கான சாவி போல அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட மற்ற நண்பர்கள் எல்லாம் ஆர்வத்தோடு இதை நம்ம கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் அவங்க எல்லாம் மலைக்குள்ள இருக்க பழைய குகைக்கு போனாங்க. அங்கே கல்லாலான ஒரு பழைய கதவு இருந்துச்சு. அதிலேயும் சாவியில் இருக்க அதே சின்னங்கள் எல்லாம் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே அரவிந்த், அடா இது வந்துட்டு நம்ம சாவிக்கான இடம் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை எடுத்து போட்டான். அந்த கதவும் சுழன்று திறக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கதவை திறந்ததும் உள்ள ஒரு பிரகாசமான ஒளி மின்னுச்சு. அரவிந்தும் அவனோட நண்பர்களும் மூச்சை பிடிச்சபடி உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு எட்டி பார்த்தாங்க. என்னவா இருக்கும்? அது ஒரு பொக்கிஷமா, இல்லை ஏதாவது மந்திர பொருளா, இல்லை அபாயம் விளைவிக்கிற ஒரு பொருளா? நீங்கள் சொல்லுங்கள் குட்டீஸ். கதையை தொடரலாமா? அந்த கதவை முழுசாக திறந்தும் அரவிந்தும் அவனோட நண்பர்களும் உள்ளே போனாங்க. அங்கே ஒரு சுவத்தில் பழைய ஓவியங்கள் இருந்துச்சு. சூரியன், சந்திரன், மலை, இந்த மூணும் ஒன்றா இணையிற காட்சியை வரைஞ்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அரவிந்த் ஆச்சரியமாக, இது நம்ம சாவையில் இருந்த சின்னந்தானே, இது ஏன் இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டான். அப்போது குகைக்கு நடுவில் ஒரு கல்பொட்டி இருந்ததை கவனிச்சாங்க. அந்த சாவியை அதில் போட்டு பார்க்கலான்னு போட்டபோது பொட்டியும் திறந்துருச்சு. எல்லாரும் அந்த பொட்டிக்குள்ளே என்ன இருக்கும்னு ஆர்வமாக எட்டி பார்த்தா ஒரு சின்ன தங்கப்பந்து மட்டும்தான் இருந்துச்சான். இதை பார்த்து எல்லாரும் ஏமாந்துட்டாங்க. அப்போ அரவிந்தோட நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க, இந்த ஒரு பந்துக்கா இவ்வளோ சஸ்பென்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அரவிந்துக்கு அந்த பந்து மேலே ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருந்துச்சு. இது என்னவா இருக்கும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே இருந்தான். அந்த தங்கப்பந்தை கையில் எடுத்ததும் அதிலிருந்து ஒளி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. குகை செவிற்றில் இருந்த ஓவியங்கள் எல்லாம் உயிர் பெற்று நகர்ந்து போகிறது போல தோண ஆரம்பிச்சிச்சு. அப்போது அதிலிருந்து ஒரு குரல் வந்து சொல்லிச்சு, சூரியன், சந்திரன், மலை, இது மூணும் ஒன்று சேர்ற நாளில் இந்த பந்தை யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் புதிய ரகசியத்தை திறப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சு. இதெல்லாம் கேட்ட அரவிந்தும் அவனோட நண்பர்களும், அடுத்த ரகசியமா, அது என்னவா இருக்கும், எங்கே இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு குகை நடுங்க ஆரம்பித்து கல் சுவர்களெல்லாம் இடிந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் பயந்து வெளியே ஓடினாங்க. ஆனால் அந்த தங்கப்பந்து அரவிந்தோட கையில் தான் நல்லா பிரகாசமாக ஒளிச்சிட்டு இருந்துச்சு. திடீர்னு அரவிந்த் கையில் இருந்த பந்து காற்றில் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒளி வானத்தை நோக்கி தொலைவில் இருக்க இன்னொரு மலையோட உச்சிக்கு வழிகாட்டுச்சு. இதை பார்த்த அரவிந்த், அடுத்த வழி அங்கே இருக்கிறது, வாங்க போகலாம் அப்படின்னு அவங்க நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டான். அந்த பந்து சாதாரண பொக்கிஷம் இல்லை, முன்னாடி காலத்தோட வரைபடம் போல் இருக்கு. அப்படி பேசிகிட்டே அவங்க எல்லாரும் அந்த மலைக்கு போயிட்டாங்க. அங்கே ஒரு பழைய கல் சிலை இருந்துச்சு. ஆனால் அரவிந்த் அந்த பந்தை உயர்த்தினதும் அந்த கல் வந்து உயிர் பெற்று காவலனாக மாறிடுச்சு. இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உங்கள் பேராசையெல்லாம் விட்டுட்டு வரணும். அதிகாரத்துக்காக வந்தவங்க யாரையும் நான் உள்ளே அனுமதிக்க மாட்டேன்னு அந்த காவலன் சொல்லிச்சு. இதை கேட்டதும் நண்பர்கள் எல்லாம் பின்வாங்கினாங்க. ஆனால் அரவிந்த் மட்டும் தைரியமாக, எனக்கு அதிகாரம் வேண்டாம், நான் எங்கள் கிராமத்துக்கு நல்லது செய்ய தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட காவலன் சிரிச்சுட்டு, சரி அப்போது உண்மையான பொக்கிஷம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த சமயம் தங்கப்பந்து வானத்தில் பிளந்து மலை மேகங்களாக உருவாகி பல மாதங்களாக வறண்டு கிடந்த கிராமத்துக்கு மழை பொழிய ஆரம்பிச்சிருச்சு. அரவிந்தும் அவனோட நண்பர்களும் கண்டுபிடிச்ச பொக்கிஷம் தங்கமோ வைரமோ இல்லை, அவங்களோட வாழ்வை காக்கும் மழை வரும் தான் அப்படின்னு புரிஞ்சுட்டாங்க.
அவ்வளோதான் குட்டீஸ், இன்னைக்கான கதை முடிஞ்சிருச்சு. இன்னொரு புது கதையோட உங்களை நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன். பாய்.